வாக்குத்தத்த செய்தியினுடைய முக்கியமான பகுதிக்குள்ள நம்ம வருகிறோம். இந்த ஆண்டை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது 2 காரியத்தை மெயினா சொன்னார். என்ன சொன்னார்? This is a supernatural year. Supernatural year. The year of supernatural. Number 2, this is an year of the menorah of the Lord. The lampstand. The menorah நம்முது menorah அன்னைக்கு lampstand வச்சு நம்ம லைட் பண்ணதை பார்த்தோம். menorahன்னு சொல்லும் போது the lampstand of God is the 7 spirits of God. தேவனுடைய 7 ஆவிகளை குறிக்கிறது. நம்ம பாடுகிறோம், 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் தேவன் பரிசுத்தர். இந்த 7 விளக்குகள், the lampstand, பரிசுத்தாவினுடைய 7 தன்மைகளை அதை குறிக்கிறது. The 7 spirits of God. அப்படின்னா this is a year of the supernatural manifestations of the Holy Spirit. So ஆண்டவர் the supernatural yearல தம்முடைய பிள்ளைகளை, இந்த hand of God ministry, இந்த ஊழியத்தினுடைய பங்குதாரர்களை, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பார்ட்னர்ஸ், பங்காளர்களை, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், வாலண்டியர் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஊழியத்தில் என்னோட கூட உதவி செய்யறவங்களா இருக்கலாம், நீங்கள் உங்கள் பண உதவினாலே, பொருள் உதவினாலே ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்கலாம். இந்த இயர்ல சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் நம்ம ஊழியத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? சூப்பர் நேச்சுரலா நமக்கு இடத்தையும் கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்தீங்க? சூப்பர் நேச்சுரலா நமக்கு அவர் வச்சிருக்கிற இடத்தை நமக்கு காமிச்சு இந்த வருஷம் சுதந்திரிக்க சூப்பர் நேச்சுரலா, சூப்பர் நேச்சுரல் காட் நமக்கு சூப்பர் நேச்சுரலா அது நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதன் மூலம் உலகம் எங்கும் தேவனுடைய நாமம், தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர் உலகம் எங்கும் நடைபெற போகிறதை அந்த இடத்துல இருந்து வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்றீங்க? ஆமேன். ஒவ்வொரு முறையும் தீர்க்க தரிசனங்கள் ஊழியங்களுக்கு வரும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே அதுல என்னையும் பங்குள்ளவனாய் மாற்றும். எத்தனையோ பேர் ஊழியங்கள்ல வளரும் போது இருப்பாங்க, ஆரம்பிக்கும் போது இருப்பாங்க. ஊழியங்கள் வளரும் பொழுது அவங்க பண்ண ஜெபங்களும் அவங்க செய்த தியாகங்களும் அவங்க அதை சுதந்திரிக்க முடியாமலே போய்விடும். ஒரு சிலர் உலகத்தை விட்டே போயிடுவாங்க, ஒரு சிலர் ஊழியத்தை விட்டே போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். ஒரு ஊழியத்தில் ஒரு ஒரு கிரவுண்ட்ல ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு தோட்டம் வாங்குறீங்க, அதில் நல்ல பழங்களை கொடுக்குற மரங்களை வைக்கிறீங்க, கனிகளை கொடுக்குற, காய்களை கொடுக்குற மரங்களை வைக்கிறீங்க. அதுக்கு தினமும் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, வாரம் வாரம் அதுக்காக பிரயாசம் எடுக்கிறீங்க. மாதத்தில் ஒரு முறை அதுக்கு தேவையான எல்லா விதமான எருவோ இல்லை அதுக்கு தேவையான எல்லா மருந்துகளையும் போடுறீங்க, பராமரிக்கிறீங்க. அதன் பின்பு அது கனி கொடுக்குற நேரத்தில் அந்த கனியை, இது அந்த மரம் அதுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் என்ன நினைக்கும்? உண்மையாகவே நான் ஆரம்பத்துலேருந்து வளர்த்தவங்க இந்த மரத்தை, கனியை புசிக்கணும் அப்படின்னு மரம் நினைக்கும் தானே? அப்படிதான் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும், அப்படிதான் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும். தேவன் நம்ம கொண்டு வந்து நினைச்சுவார், நீ கரெக்டான இடத்துல வந்து அதை பிளேஸ் பண்ணுவார், அதை அவர் உறுதிப்படுத்துவார். வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், நம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் இதை உறுதிப்படுத்துவார். தேவன் நடாத நாற்றெல்லாம் அது அறுப்புண்டு போகும். கர்த்தர் நடுகிற நாற்று அது வேரூன்றி பூ பூத்து காய் காய்த்து கனி தரும். நான் விசுவாசத்துல ஒரு அன்போடு உங்களை நோக்கி பேசுறேன். நீங்கள் எல்லாரும் கனிகளை புசிக்கிறவர்களாய் மாற போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் சந்ததிகளும் உங்கள் சந்தானங்களும் இந்த கனிகளை புசிக்கிறவர்களாய் மாற போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? Hallelujah. The Lord will guide you continually. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார்.
ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது, ஒரு விதமான சவால்கள் உங்களை நோக்கி வரும்போது, நீங்க இந்த வசனத்தை மட்டும் நீங்க வாயில அறிக்கை செய்யணும். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவேன்னு சொல்லியிருக்கார். இந்த வருடம் என்னை தினமும் நடத்துவேன்னு சொல்லியிருக்கார். நீங்க அவர்கிட்ட பார்த்து சொல்லலாம், என்னை தினமும் நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, என்னை ஒவ்வொரு வேலையும் நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டினியூஸா என்ன நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர்கள். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். மோசையை பார்த்து சொன்னார், மோசே நீ பயப்படாத மோசே, என்ன பேசுவோம் எப்படி பேசுவோன்னு பயப்படாத மோசே. ஐயோ நான் திக்கு வாயும் வந்து நான் உள்ளவன், நான் வாக்கு வல்லவன் அல்ல. ஐ எம் நாட் எலக்வென்ட் இன் ஸ்பீச். எனக்கு சேலஞ்ச் கிடையாது ஆண்டவரே, என்னால் பேச தெரியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன். My presence will go before you. You need not worry. My presence will go before you, and you will rest. And I shall give you rest. And I shall give you peace. அந்த சமாதானம் நம்மளை வந்து நிரப்பி இருக்கும். இந்த ஆண்டு உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சமாதானம் இல்லாமல் குழம்பி போய் பயத்தோடு நடுக்கத்தோடு நிறைவாயிட்டே இருக்கு, தள்ளிட்டே போகுது, நாளா தள்ளுது, மாதமா தள்ளுது, வருஷமா தள்ளுது. இந்த வருஷம் தள்ளாது, அது நிறைவேறும். இந்த வருஷமும் தள்ளாது, இந்த வருஷம் நிறைவேறும். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது நிறைவேறியே தீரும். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, we have to live in the supernatural of God. We have to live in the supernatural. அவிசுவாசமா நினைக்க கூடாது. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் ஆகும். தேவனுடைய ஆவியானவரால் ஆகும். எல்லாத்தையும் அதினத்தின் காலத்துல நேர்த்தியா செம்மையா செய்து முடிக்கிறார். நீங்க அழகா பாடினாங்க தானே, அதினதின் காலத்துல நேர்த்தியா செம்மையா செய்து முடிக்கிறேன். எல்லாமே நீ ப்ராஃபட்டிக்கான சாங்ஸ். எதை எடுத்தாலும் ப்ராஃபட்டிக்கா போ. ஆவியானவரே அவங்களுக்கு மனதில் அதை கொடுப்பார். ஆவியானவரே அதை எங்களுக்கு நிலைப்படுத்துவார். சில வேளை ரொம்ப பிடிச்ச சாங்கா இருக்கும் எனக்கு, ஆனா ஆவியில அது எனக்கு இன்னைக்கு மெசேஜுக்கான இன்னைக்கான அனாயிண்டிங்கான ஒரு ஃப்ளோ இருக்காது. இமீடியட்டா நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஆவியானவர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம விரும்புகிற மாதிரி இல்லை. நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு டிசைன் போட்டு வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பெஸ்டா கொடுப்பார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் 1-2 இல்லை, மொத்தமும் நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. நமக்கு ஒரு வேளை சம்டைம்ஸ் புரியவே புரியாது. என்னடா நான் ஒன்று ஜெபிச்சா நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. நான் ரைட்ல போகணும்னு பார்த்தா லெஃப்ட்ல போயின்னு இருக்கு. நான் ஒரு இன்க்ரீஸா இருக்கும்னு பார்த்தா எல்லாம் டிக்ரீஸ்ல போயிட்டு இருக்கு. அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடணும்னு பார்த்தா மைனஸ்ல போயிட்டு இருக்கு. தொடக்கமே ஒரு மாதிரி தான் ஆரம்பிக்குது. தொடக்கம் அப்படிதான் இருக்கும், முடிவு அப்படி இருக்காது. சொல்லுங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பாருங்க. நீங்க நினைச்சாத பொருளை வாங்குவீங்க, நினைக்காதது உங்களை தேடி வந்து உங்க கையில விழும். வேற ஒருவன் நட்டிருப்பான், அதுக்கான எல்லாத்தையும் செஞ்சிருப்பான், ஆனா புசிக்க வைக்கிறது உங்களையே வச்சிருப்பான். அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு என்னென்னவோ பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான், கொண்டு வந்து உன் கையில கொடுத்துட்டு போவான். சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஆமே, இந்த கம்பெனி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு வேர்வை சிந்தி இவ்வளோ வருஷம் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான். நீ போய் அதில் சுதந்திரித்துக் கொள்வேன். உன்னை அப்படியே ரெடி பண்ணி கொண்டு போய் உன்னை சுதந்திரிக்க வைப்பார். ரெடியே ஆகலனால உன்னை கொண்டு போய் அங்கே ரெடி பண்ணுவார். சூப்பர் நேச்சுரல் சொல்லும் போது இட்ஸ் நாட் மேஜிக், மாயாஜாலம் இல்லை. இட்ஸ் நாட் ஹியூமன் எஃபர்ட்.
நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் இல்லை. சூப்பர் நேச்சுரல் சொல்லும் போது இட் இஸ் தி ஹேண்ட் ஆஃப் காட் பியாண்ட் அவர் நேச்சுரல் எஃபர்ட்ஸ், பியாண்ட் நேச்சுரல் லாஸ், பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். நம்ம ஒன்று நினைச்சிருப்போம்ல, ஒரு அழகான பாடல் இருக்கும், கிரகிக்க முடியா காரியங்களை செய்கிறவர். வாயை திறந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம், அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். கிரகிக்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்கிறார். The Lord will guide you continually. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். முதலாவதாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33:14. Exodus 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். My presence will go before you. My presence will go before you. I will give you rest. என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்பா. ஆகவேதான் உன்னை நான் நித்தமும் நடத்த போறேன். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகம் தினமும் என் கூட வரணும், என் கூட இருக்கணும்னு விரும்புறீங்க? உடனே கை தூக்கிங்க. என் மனதில் நினைச்சேன், யாரெல்லாம் முதல்ல அப்படி தூக்குறாங்களோ அவங்க இந்த வருஷம் ஆண்டவர் அவங்க நடத்துவான்னு சொல்லி. யாரும் தூக்குறான்னு பார்த்தா உடனே எல்லாரும் தூக்கிட்டு. The presence of God will accompany you. நம்மளோடு அவர் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காண்பிப்பார். மற்றவர்களோ இடறி விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். எழுந்து நிமிர்ந்து ஓடுவோம். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொண்டார்னா அவளை உன்னதங்களில் சட்டைகளை விரித்து உயர எழும்ப செய்வார். இந்த ஊழியம் ஒரு கழுகை போல ஆண்டவர் வச்சிருக்கிறார். கழுகு எப்பவுமே கீழே இருக்காது, அது மலை மேலதான் உட்கார்ந்தா கூட மலை மேலதான் உட்காந்து. என்னைக்காவது கழுகு உங்க வீட்டுக்கு முருங்கை மரத்துல, வேப்ப மரத்துல, கருவேப்பிலை மரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துருக்கீங்க? கழுகு அது வந்து உட்கார்ந்தா கூட மலை மேலதான் உட்காரும். உன்னதங்களை ஏறி எல்லாவற்றையும் பார்க்கத்தக்கதாய் தன் கண்களை ஏறெடுக்கும். இந்த வருஷத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், this is an year of wars. சொன்னாரா இல்லையா? நான் தரிசனத்துல பார்க்கும்போது 3வது ஒரு தரிசனம் சொன்னேன். என்ன சொன்னேன்? வானத்திலிருந்து ஒரு ரெட் ஹார்ஸ், ஒரு சிவப்பு குதிரை இறங்கி வர்றதை நான் தரிசனத்துல பார்த்தேன். எப்பெல்லாம் அந்த ரெட் ஹார்ஸை பார்க்குறோமோ, the red horse indicates bloodshed, ரத்தம் சிந்துதல், wars. போன வாரத்தில் இந்த ப்ராஃபஸி மீட்டிங்கை முடிச்சு அந்த வாரத்தில் நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தரிசனத்தில் பார்க்குறேன், ஒரு தேசத்தின் மேலே ஏவுகணைகளா இல்லை பயங்கரமான அந்த வெடி காரியங்கள் வந்து விழுகிறது. அது விழும்போது அந்த இடமே பள்ளமாது நடக்கும். கொத்து கொத்தா அநேகர் ஜனங்கள் வேலைகளை இழப்பார்கள். சொன்ன போன வாரத்தில் அநேகர் வேலைகளை இறந்து அநேகர் பல தேசங்களை செதறி ஓடுவார், தேசங்களுக்கு திரும்பி ஓடுவார். பஞ்சங்கள் இருக்கும், ஃபமைன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் சொன்னேன் வறட்சி. ஆனா அதுல நம்மளை திருப்தியாக்கி நடத்துவார், அதுல உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். உன் குடும்பத்துக்கு வறுமை இருக்கா? நமக்கு வறுமையே கிடையாது. பஞ்ச காலத்திலும் போஷித்தவர்னு சொல்லி போன வாரம் செய்தியில பார்த்தோம். எலியாவை காகம் கொண்டு ராவன்ஸை கொண்டு போஷித்தார்.
எலியாவை சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு அனுப்பி போஷித்தார். இதெல்லாம் ஏன் அந்த வசனங்கள் எல்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸோட வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு எக்ஸாம்பிள்ஸோட கொடுக்கிறாருன்னா, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனா உலகத்துக்கு நமக்கு இல்லை. உலகத்துக்கு மற்றவர்களுக்கு இயேசுவை நம்பி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அவரை நம்பி இருக்கிறவர்களை தேவன் நித்தமும் நடத்துவார். My presence will go before you. நீ இன்டர்வியூ போறீங்களா? My presence will go before you. நீ எக்ஸாம் ஹாலுக்கு போறியா? My presence will go before you. ஏதோ ஒரு காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ்க்கு போறீங்களா? My presence will go before you. ஐயோ மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்க போறானே, ஐயோ இந்த பிரச்சனை இருக்குதே, ஹாஸ்பிட்டல் போறானே, My presence will go before you. திருமண காரியத்தை பேச போறீங்களா? God says My presence will go before you. My presence will go before you. அது வரைக்கும் பயம் இருக்கும், அது வரைக்கும் நடக்காது, அது வரைக்கும் ஒரு மாதிரி திகைப்பு இருக்கும். My presence will go before you. எல்லாவற்றிலும் அப்படிதான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் சொல்ற My presence will accompany. சங்கீதம் 114 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். Tremble, O earth, at the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக பூமி அதிருகிறது. பூமியே ஆண்டவருக்கு முன்பதாகவும் யாக்கோபின் தேவனுக்கு முன்பாக அதிரு. வேர்ல்டுன்னு சொல்லும் போது வேர்ல்ட்லி பீப்புள், வேர்ல்டுன்னு சொல்லும் போது நமக்கு முன்பாக இருக்க அதிகாரங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற மந்திரங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற ஜெயன்ஸ் சொல்வாங்க, நம்மளை தொடர்ந்து வர சாபங்கள், மரணங்கள், நம்மை தொடர்ந்து வருகிற ஆக்சிடென்ட்ஸ், நம்மை தொடர்ந்து வர்ற சாத்தானுடைய தந்திரங்கள், உன் ஆசீர்வாதத்தை திருடுகிற demonic angels, the spirit of the marine spirits, அது ஏறி வரும். ஆசீர்வாதத்தை திருடும்படி, உன் பிளெஸிங்ஸை திருடும்படி ஏறி. ஆனால் தேவனுடைய அக்கினி எப்பவுமே இந்த மரைன் ஸ்பிரிட்ஸ் விரோதமாய் போராடுகிற, உன் பிளெஸிங்ஸை திருடுகிற பிசாசுக்கு விரோதமாக அவைகளை பட்சித்து போடும், அவளை எரிச்சு சாம்பலாக்கி போடும். எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்காரோ அங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரலா பார்க்க முடியும். அவர் இருந்தாரே சூப்பர் நேச்சுரல் தான். அவர் சும்மா ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்து சும்மா தானே இருக்கும், வாப்பா போலான்னு கூட்டின்னு போனார். அங்க போன இடத்துலயா குறைஞ்ச, அங்க போன இடத்துல குறைய, ஆனா அந்த இடத்துல அற்புதம் செஞ்சார். எங்கெல்லாம் ஆண்டவர் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம். ஆனா இயேசு சுவாமி போன கானா ஊர்ல குறை இல்லாம இருந்துச்சு, குறை இருந்துச்சு. ஆனா குறைகளை நிறைவாக்குகிறவர் உன் கூட வந்துட்டாருன்னா நிறைவாக்கிறவர். சொல்லுங்க ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க பாருங்க. அது எதனால குறைஞ்சதோ தெரியல. பணம் அப்புறம் கொஞ்சம் பேர் எதிர்பார்த்திருக்கலாம், இல்ல வந்தவங்களாம் 2-3 டம்ளர் குடிச்சிருக்கலாம். சில பேர் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 7 ரவுண்ட் 8 ரவுண்ட் சாப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? என்ன நடந்துச்சோ தெரியாது. ஆனா அந்த இடத்துல சில வேளை நம்ம வாழ்க்கையில் இருக்க குறை கூட தேவனுடைய நாம மகிமைக்காகவே அது இருக்கிறது. மற்ற இடத்துல இந்த ஒருவேளை இந்த கானா ஊர்ல போன இடத்துல ஃபுல்லா குறையவே இல்லாம போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும், இயேசு சுவாமிக்கு இன்விடேஷன் வச்சாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும், அது கூட இந்த சீசர்கள்லாம் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல இயேசப்பா இவ்வளவு அற்புதம் செய்ய முடியும்னு தெரிஞ்சிருக்கும். வேற எந்தாவது ஒரு இடத்துல திராட்சரசத்தை அவர் ஆசீர்வச்சாரு, இவ்வளோ பேர் குடிக்கத்தக்கதாக தண்ணீரை பிளஸ் பண்ணாரு. அவரு எங்கேயுமே பிளஸ் பண்ணல. ஆண்டவரால இதை கூட செய்ய முடியும், தண்ணீரை கூட அவர் திராட்சரசமா மாற்ற முடியும். ஆமென், ஆமென். தீர்க்கதரிசிகள் என்னைய தான் பிளஸ் பண்ணாங்க, என்ன பெருகுச்சு. ஆனா இயேசு எல்லா தீர்க்கதரிசியிலும் பெரியவர். அவர் திராட்சரசத்தை ஆசீர்வச்சு பெருக்கல, தண்ணீரை ஆசீர்வச்சு பெருக்கினார்.
அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது இல்ல, உங்ககிட்ட குறைவா இருந்தாலும் அதையும் நிறைவா ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க? ஆமே. என்கிட்ட பிளாட்டினம் இல்ல, என்கிட்ட கோல்டு இல்ல, சில்வர் இல்ல, என்கிட்ட டைமண்ட்ஸ் இல்ல, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இல்ல, என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் கூழாங்கல்லும், என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் செங்கல்லும், என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த கோழி அடிக்கிற கல்லு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உங்களை தான் நான் உயர்த்த போகிறேன், உங்களை தான் நான் மேன்மைப்படுத்த போகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21-22 வசனம். எக்ஸோடஸ் 14:21-22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. மோசே தன் கைகளை நீட்டினாலேயா கடல் பிரிஞ்சது? It is the manifested presence of God. மோசையோட போன தேவ பிரசன்னம் இந்த கடல் அப்படியே பிளந்தது. அப்படின்னா ஒரு prayerless life cannot experience supernatural blessings. ப்ரேயரே இல்லை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஜபமே இல்லைன்னா அவங்களால தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸை சொந்தரிக்க முடியாது. When you are filled with the presence of God, you will see supernatural breakthrough. ஏதோ இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு போகிறதுனால இல்லை, இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டு போறீங்களா? நீங்கள் தனிமையில் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ மனுஷங்களோட மற்றவங்களோட பேசுகிற மாதிரியே ஆண்டவரோட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு பெரிய ஜெபமாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சீங்களே சுவாமி, இதெல்லாம் பண்ணீங்களே சுவாமி. Supernatural presence of God. When you thank Him, எவ்வளவோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே தேங்க்ஸ் சொல்ல பழகும் போது, சின்ன வயதிலேயே நம்ம நன்றி சொல்ல பழகும் போது ஆண்டவர் அதில் பிரியமா இருக்கிறார். The presence will accompany those who praise Him. தேவ பிரசன்னம் நம்மளோடவே இருக்கிறார். அவனுடைய மகிமை நம்மோடவே இருக்கிறார். நம்பர் 2, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Hebrews 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Faith is the substance of things hoped for. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். சொல்லுங்க, காணப்படாதவைகள் உன் வாழ்க்கையில நிச்சயமா வந்து சேரும். எதிர்பாராத நன்மைகள். எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். நாட் சீன்னா உங்களுக்கு புரியும் தானே? பார்க்க முடியாதது, கண்களுக்கு தெரியாதது. திங்ஸ் which are hoped for. இதெல்லாம் நீங்க நம்பிக்கையோடு காத்திருக்கீங்க. ஆகவேதான் அந்த வசனம் அழகா எழுதியிருக்கோம். நம்பிக்கையுடைய சிறைகளே வாங்கப்பா, அரணுக்கு வாங்கப்பா, ரெட்டிப்பான அதை கொடுக்கிறவர் வந்துட்டாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இந்த கானா ஒரு கல்யாணத்துல திருப்பி எனக்கு ஞாபகத்து வருது. இந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது கூட சீஷர்ல கண்டிப்பா பீட்டர் போயிருப்பார். பேதுரு சொல்லியிருப்பார், ஆண்டவரே சீக்கிரம் வாரம் சாப்பிட்டுலாம், ஒரே கூட்டமா இருக்கு, போற போக்க பார்த்தா சாப்பாடு இருக்காது போல. ராட்சஸ் எட்டி பார்த்துருப்பாரு, ஐயோ காலியாது, ஒருபாடு உட்கார்ந்துட்டே இருக்காரு. ஆண்டவரே கொஞ்சம் வாரம் சாப்பிட்டுருவோம், டைமாது என்னன்னா சொல்லி கன்வின்ஸ் பண்ண. இயேசுவோ அமைதியா இருந்தார். அதன் பின்பு தண்ணீரை வார்த்து வைங்கன்னு சொல்லும் போது நினைச்சிருப்பாங்க தண்ணி கொடுத்து அனுப்ப சொல்றாரு போல ஆண்டவர்.
என்ன அடி உழப்போதோ, கல்லடி உழப்போதோ, திராட்சரசத்தை கொடுக்க சொன்னா தண்ணியை ஊற்றி கொடுக்குறியான்னு சொல்லி அற்புதம் அவர் செய்யற வரைக்கும் யாருக்கும் புரிஞ்சிருக்காது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த நன்மை செய்யற வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. அந்த ரைட் டைம் வர வரைக்கும் ஏன் நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த ரைட் டைம் வரும்போதும் இதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சுத்தி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. ஓ, ஐ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். Faith is the substance of things hoped for. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன். Faith moves mountains. விசுவாசத்தோடு நீ மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போச்சு. உன் குடும்பத்துல ஒரு மலை இருக்கும்ல, சிலருக்கு வியாதியும் என்பது ஒரு மலை மாதிரி இருக்கும். உன் குடும்பத்துல ஹெரிடிட்டில பாத்தீங்கன்னா வியாதி இருந்துட்டே இருக்கும். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா வழி வழியா பிசாசனுடைய போராட்டம் இருக்கும். அந்த பிசாசனுடைய போராட்டம் அவங்க வாழ்க்கையில வழி வழியா தொடர்ந்துட்டே இருக்கும். அது ஒரு மலை போல இருக்கும். ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா தடைகள், வாழ்க்கையில எல்லாமே தடை. சொல்லுவாங்க, இப்படிதான் ஆச்சு உங்க அம்மாக்கும், இப்படிதான் ஆச்சு உங்க அப்பாவுக்கு, இப்படிதான் ஆச்சு உங்க தாத்தாக்கு, இப்படிதான் ஆச்சு உங்க பெரியமாக்கு. ஒரு மலை மாதிரி இருக்கும். சில குடும்பங்கள்ல சூன்யங்கள், மந்திரங்கள், எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான் குறி, இப்படிலாம் அவன் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும், இத்தனை தலைமுறைக்கு நடக்கும், அப்படியே நம்பியிருப்பான், அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பான். அதை ரிசீவ் பண்ணனால அது அப்படியே ஜெனரேஷனல் வைஸா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், குடும்பத்தில் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். ரெகுலரா ஆக்சிடென்ட் இருக்கும். ப்ரீமெச்சூர் டெத்ஸ் இருக்கும். ஏர்லி ஏஜ்லயே மரிப்பாங்க. ஏர்லி ஏஜ்லயே மரணம் வந்துடும். சில குடும்பத்தில் கேன்சர் ஒரு மலை மாதிரி இருக்கும். இவங்க எவ்வளோ ஹெல்த் கேர்ஃபுல்லா இருந்தாலும், டயட்ல இருந்தாலும், இந்த கேன்சர் கரெக்டா அவங்களுக்கு வந்துடும். மலைகள், ஆண்டவர் சொல்றாங்க, விசுவாசத்தோட உன் குடும்பத்தை தொடர்ந்து எந்த ஆன்செஸ்டர்ஸ் மலைகளை பார்த்து டிலேஸ், அது ஒரு பெரிய மலை. டிலேஸ் இஸ் டேஞ்சரஸ். தடையாகுது பாருங்க, டிலே ஆகுது பாருங்க, அது ரொம்ப கொடுமையானது. கரெக்ட் நேரத்தில் நம்மளை நடத்துவார். வாழ்க்கையில் இருக்க தடைகள், இந்த மவுண்டன்ஸ், டிலேஸ், விசுவாசத்தோடு நீ கமாண்ட் கொடுக்கும்போது, இப்ப ஜெபிச்சோமே, அதுக்கு முன்னாடி செய்திக்கு முன்னாடி இந்த ஆஃபரிங் சாங் முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணோமே, என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் விளக்கிட்டே இருக்கும். Faith moves mountains. ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் இருக்கு. Faith is the currency of supernatural. Supernatural blessings, miracles பார்க்கணும்னா faith is the currency. ஒவ்வொரு தேசத்துக்கு போகும்போது அந்த தேசத்தினுடைய பணத்துக்கு நம்ம மாத்திக்கணும். யூஎஸ் போனீங்கன்னா டாலர்ஸ்க்கு மாற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்துக்கு போறீங்க, சில யூகேக்கு போனீங்கன்னா பவுண்ட்ஸ்க்கு மாற்றணும், சவுதிக்கு போனீங்கன்னா ரியால்ஸ்க்கு மாற்றணும். இப்படி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு போகும்போது, மலேசியாவுக்கு போனால் ரிங்கிட்டுக்கு மாற்றணும், சிங்கப்பூருக்கு போனால் சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு மாற்றணும். அவங்கவுங்க பணத்துக்கு மாற்றினாதான் நீங்கள் அங்கே போய் வாங்கவே முடியும். இல்லை நான் இதான் வச்சுருக்கேன், எங்கள் ஊருக்கு 500 ரூபா காய்ந்த நோட்டுன்னா வந்து அவன் பார்த்து அழகாக இருக்கேன்னு பார்ப்பானே தவிர ஒன்றும் வாங்க முடியாது. நீங்கள் அதை கொடுத்தா தான் மாற்ற முடியும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஃபெய்த் கரன்சியாக கொடுத்துருக்காங்க. அந்த கரன்சியை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இட் அன்லாக்ஸ் சூப்பர் நேச்சுரல் டோர்ஸ், சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ். மார்க் 5ஆம் அதிகாரம்
25-34 வசனத்தை பார்த்தீங்கன்னா, a woman with the issue of blood, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, she drew the supernatural healing of God by her faith. தன்னுடைய விசுவாசத்தினால ஆண்டோடைய சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க அவ தான் புல் பண்ண, ஆண்டவர் ரிலீஸ் பண்ணல. 2 இருக்கு. ஒன்று ஆண்டவர் ரிலீஸ் பண்றது, இன்னொன்னு நீ பிடிங்க. ஒன்று கொடுத்துரு, இல்லை நான் எடுத்துருவேன். சின்ன பிள்ளைங்கிட்ட இப்படி இப்படி விளையாட்டு காமிச்சு நேரங்களை ஏதாவது வச்சுக்கிட்டு 2 நிமிஷம் பார்க்கும், 3ஆவது நிமிஷம் கையிலேருந்து பிடிக்கும். இந்த வருஷம் நம்ம ஆண்டவர் கையிலேருந்து எல்லாத்தையும் புல் பண்ண போகிறோம். சொல்லுங்க ஆமென். The supernatural miracles, also healings, நம்ம வாழ்க்கை நடக்கும்போது நம்ம விட்டு ஃபியர் வெளியே போயிடும், இன்டிமிடேஷன் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸை பார்க்குறோம் தானே. இன்டர்வியூ போகும்போது பயமாக இருக்கும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகினோன்னு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுவே ஆண்டவர் வேணான்னு சொல்லும் போது இன்னும் 2 பயம் வந்து உட்காந்துரும். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பயத்தை விட வேணான்னு சொல்லும் போது இன்னும் பயம் வந்துடும். எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லும். ஆனால் தேவன் நம்ம நடத்தும் போது அப்போதான் ஒரு எஸ்ஸுக்கும் அர்த்தம் தெரியும், நோக்கும் அர்த்தம் தெரியும். அவர் நம்மை நடத்துவார். நம்பர் 3, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். Deuteronomy 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நான் சொன்னேன்ல, பூமியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒண்ணு, ஆனா உனக்கோ எல்லாரை பார்க்கிலும் மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரை பார்க்கிலும். எல்லாரை பார்க்கிலும். உன்னை பத்தி பேசுறவன்லாம் பேசிட்டே தான் இருப்பான், ஆனா நீயோ உயர்ந்து கொண்டே போவாய். பேசுறவன்லாம் கீழே இருந்து பேசிட்டே இருப்பான், காசி பண்ணிட்டே இருப்பான், வர சொல்லிட்டே இருப்பான், குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். ஆனா நீ உயர்ந்ததங்கள்ல உயர எழுதி கொண்டே போவான். திடீர்னு பார்ப்பீங்க, நம்மளை பற்றிலாம் நிறைய பேர் பேசினானே, நமக்கு விரோதமாக நிறைய பேர் இருந்தானே, எங்கடா அவன்லாம் காணும், சத்தமே காணுமே, சத்தமே காணும். அவன்லாம் அங்கேருந்து பேசிட்டே தான் இருப்பான். நீ கேட்காத அளவுக்கு தேவன் இன்னும் உயரங்களை கொண்டு போயிட்டே இருப்பான். புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி, அது பேசிட்டே தான், அது திருத்தவே முடியாது, அது திருந்தாது, அது அங்கேயே தான் குலைச்சிட்டு இருக்கும். நீயும் சத்தம் கேட்காத அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்தி கொண்டே, அவங்க உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு நீ உயர்ந்து கொண்டே போ. அவங்க உன்னை பார்த்தாலும் நீ அவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு உன்னதங்கள்ல ஏறிக்கொண்டே போவ. யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, காண ஒரு கல்யாணம் தான். Whatever he says to you, do it. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செஞ்சிருப்பா, அப்படியே செஞ்சிருங்கப்பா. அவர் சொல்றதை செய்யும். போனா போங்க, போகாதானா போகக்கூடாது. திடீர்னு ஆண்டவர் சில இடத்துக்கு கிளம்பி போன்னு சொல்லுவார், போங்க. திடீர்னு ஆண்டவர் போகவானான்னு நிறுத்துவார் என்று. நம்ம ஏன் எது செஞ்சாலும் பிளெஸ்ஸிங்கா இருக்குன்னா, பிளஸ் பண்றவர் கேட்டு செய்யறோம். When you obey, it activates divine power. Obedience activates the divine power of God. நீ obey பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் லாஜிக்கல் ரீசனிங்லாம் கிடையாது, எல்லாமே சூப்பர் நேச்சுரலா நடக்கும். ஹல்லேலூயா.
2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Kings 5:10-14. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இதிலிருந்து என்ன புரியுது? இந்த இடத்துல நாகமானுக்கு விசுவாசம் இல்ல, கூட இந்த வேலைக்காரனுடைய விசுவாசம் தான். இங்க கேட்கலாம், இவன் தான் விசுவாசமே இல்லாம எப்படி சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் கிடைச்சதுன்னு. obedience to the voice of God activates divine power. Number 2, இந்த நாகமான் பேசுனதெல்லாம் நீங்க இப்போ வசனத்துல கேட்டீங்க. இதுல இருந்து நாகமானுடைய ஆட்டிடியூட் என்னன்னு தெரியுதா? ஈகோ, பெருமை. வந்தது குஷ்டரோகம், இது தீர்க்கதரிசி தடவு வாரான். குஷ்டரோகத்தை தடவி அவனுக்கு சரி பண்ணணுமா? எவ்வளவு ஒரு ஈகோ பார்த்தீங்களா அவனுக்கு. இவன் குஷ்டரோகம் வந்த பிறகே இந்த நிலைமையில இருக்கிறான். இவன் குஷ்டரோகம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான் பாரு. உடைப்பார். ஈகோ இருக்கவங்கலாம் உடைப்பார் ஆண்டவர். இவள் பிரேக் இட். ப்ரைட்ல சுத்துறாங்க பாருங்க. நான் என் குடும்பம் என் கோத்துரம் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நாங்க பிறக்கும் போது எப்படி தெரியுமா, ஒட்டைப்பார் ஆண்டவர். பணம், பெருமை, புகழ், அந்தஸ்து, ஸ்தானம் ஒட்டைப்பார் ஆண்டவர். செல்வமா, ஆடம்பரமா, பெருமையிலேயே தகச்சிட்டு ஊர்ல இருக்க எல்லாரும் என் காலில் தான் விழுன்னு சொன்னா ஒட்டைப்பார் ஆண்டவர். ஒரு கைதியா தான், ஒரு குற்றவாளியா தான் மரணத்துக்கு கேட்போம். delayed obedience delays supernatural manifestation. சில வேளை பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒபீடியன்ஸை டிலே பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒபே பண்ணுவோம். ஆண்டோடைய கிரியே அப்படியே டிலே ஆகும். கேன்சர் 4th ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். டிலே பண்ணுவீங்களா? ஆண்டவர் நம்பி வரீங்க, 4th ஸ்டேஜ் கேன்சர், டேட்டு கொடுத்துட்டாங்க, இத்தனை நாளுக்குள்ள இறந்துடுவீங்க. டிலே பண்ண முடியுமா? நாகமான் டிலே பண்ணார். எங்க ஊர்ல தண்ணியா இல்ல, எங்க ஊர்ல ஆறா இல்ல, நான் போகாத ஆறா, நான் பார்க்காத ஆறா. சில பேர் பாத்தீங்களா பெருமையில சுத்துவான். ஆனா ஆண்டவர் உடைச்சார். அந்த பெருமையிலிருந்து இறங்கி இந்த தண்ணிக்குள்ள இறங்கி வெளியே வந்த போது மாம்சம் கம்ப்ளீட் ஹீலிங்னஸ். அவன் கூட இந்த வேலைக்காரன் எவ்வளவு நல்லவன் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களை நம்மளோட வச்சுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு தேவை. அதானே நம்ம ஊர்ல இல்லாததா? இவன் நான் பெரியவன், வாங்க கிளம்பலாம் போலான்னு சேர்ந்தா அவன் குஷ்டரோகம் போற வழியில இவனுக்கும் சேர்ந்து வந்திருக்குமா? வந்திருக்காது. கர்த்தருடைய வார்த்தைன்னு வரும்போது அதை புரிஞ்சு கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதை ரிசீவ் பண்ண மனம் இல்லாமல் சிலர் புலம்பும் போது, பேசும்போது, உன் வாயின் வார்த்தைகளினாலே அதை புரிந்து கொள்ளும்படி நீ பேசும்போது
நீங்க நினைக்கிறீங்களா நாகமான் குஷ்டரோகம் விட்டு சரியானதுக்கு அப்புறம் அந்த வேலைக்காரன் அதே பொசிஷன்ல வச்சிருப்பான்? நாகமான் வந்து பெரிய ஒரு பொசிஷன். ராஜா அவனுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அவன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு நன்றியா இருக்க மாட்டான். வாழ்நாள் முழுக்க அவனுக்கு நன்றியா இருந்திருக்க மாட்டான். ஐயோ, இவனாலதான் நான் சுகமானேன், என் வார்த்தையை நான் கீழ்ப்படிந்தனாலதான் நான் சுகமானேன். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைக்காரன் எஜமான பார்த்து சொல்ல, நீ என்னடா எனக்கு ஆலோசனை கொடுக்கறது? தண்ணி பாட்டில் தூக்கின்னு வாடா, கூட இருக்கிற கழுதைய ஒழுங்கா கூட்டு வாடான்னு சொன்னா, ராஜா அனுப்புன சேரியட்டை ஒழுங்கா ஓடிட்டு வான்னு சொல்றது தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியான்னு அந்த இடத்துல அவன் கேட்கல. அது வரைக்கும் கேட்டு இருந்திருப்பான். இந்த இடத்துல அவன் ஈகோ விட்டு இறங்கி you obeyed the voice of God. Number 4, லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் உங்க லைஃப்ல நடக்கணும்னா நீங்க சூப்பர் நேச்சுரல் காடை அப்படியே பிலீவ் பண்ணணும். எல்லாமே சில வேளையில அப்படியே உங்களுக்கு அப்படியே அழகா மோல்டு பண்ணி பொம்மையா செஞ்சு ஆண்டவன் கையில கொடுக்க மாட்டார். உன் கையில களிமண்ணை கூட சில வேலை கொடுப்பாரு. இந்த களிமண்ணை நீ அழகான உனக்கு ஏற்ற பொம்மையா செஞ்சுக்கோ. நீ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் டிசைனான மோல்டான பியூட்டிஃபுல்லான பொம்மைகள். இட் மே நாட் சூட் யுவர் லைஃப், இட் மே நாட் சூட் யுவர் பிஸ்னஸ், இட் மே நாட் சூட் யுவர் மினிஸ்ட்ரி. களிமண்ணா உன் கையில கொடுத்துட்டாருன்னா அதை கேட்டார்போல வணையும்படி அதுக்கான கிருபைகளை, சூப்பர் நேச்சுரல் கிரேஸ், ஃபேவரை உனக்கு கொடுப்பார். அப்போ அது கேட்டார்போல அவருடைய பிரசன்னம் அதை வணையும். அது கேட்டார்போல தேவன் வணைவார். சில வேளையில பிள்ளைகளை வச்சு பெற்றோரை வணைவார், பெற்றோர்களை வச்சு பிள்ளைகளை வணைவார், பாஸை வச்சு வேலை செய்யறவனை வணைவார், அவங்க கீழே ஒர்க் பண்றவங்களை வச்சு பாஸை டீச் பண்ணுவார். ஆக மொத்தம் கடைசியில் அவுட்புட் வந்து எல்லாமே பிளஸிங்காக தான் மாறும். The Lord presence moves with you continually. நமக்கு வந்து ஒரு இம்பாசிபிளா இருக்கும். What man calls impossible, God calls it opportunity. நமக்கு ஒரு இம்பாசிபிளான காரியமா இருக்கும். ஆண்டவருக்கு நான் இவனை ஆசீர்வதிக்க ஒரு தரணும்னு சொல்லுவார். நான் இவன் வாழ்க்கையில பிரேக் த்ரூவை கொடுக்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவார். ஆகவேதான் வந்து கேட்குறாங்க, இவனுக்கு வந்து இந்த வியாதி அல்லது குருட்டுத்தனம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவம்? அவன் சுகமானோன்றது மேட்டர் இல்லை, அவங்களுக்கு வேண்டியது எவன் செஞ்ச பாவம். ஆன்செஸ்டர்ல எதுல வந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், இது எதுவும் கிடையாதுப்பா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக. சில பேர் உங்க வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது, நீ ஆண்டவர் தேடுற, ஏன் உன் வாழ்க்கையில தடையாது, டிலேவாது, ஏன் உன் வாழ்க்கையில வந்து இன்னும் பிளஸிங் வரலன்னு கேட்டா நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக இதை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். டிலே வந்து டினையல் கிடையாது. நீ ஒபே பண்றீங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்கறீங்கன்னா அது கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு தேடி வந்துடும். Delayed obedience delays supernatural manifestation, but delay is not a denial. யோவான் 11 அதிகாரம் 39-44 வசனங்கள். John 11:39-44. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள்.
இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். யோசிச்சு பாருங்க, கையும் காலும் கட்டி இருக்கு, முகமும் கட்டி இருக்கு. எது லாசருக்கு வாசல்னு தெரியும்? தலையிலேருந்து கால் வரைக்கும் சுற்றி, நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே படத்தில், தலையிலேருந்து கால் வரைக்கும் பேண்டேஜ் சுற்றின மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. லாசர் கண்ணை திறந்து கையும் கட்டிருக்கு, காலும் கட்டியிருக்கு. கண்ணை யார் ஊற்றி விடுவா? ஆனால் கரெக்டாக வாசலில் வந்து நிற்குது. That's the supernatural power of God. எல்லாமே இம்பாசிபிள் தான். லாசர் வந்து வெளியே நின்னதும் இம்பாசிபிள். டோர் எப்படி தெரியும்? அதுவும் இம்பாசிபிள். மிரக்கல் எங்க தெரியுமா நடந்துச்சு? கல்லை எடுத்து போட்டோன்னே மிரக்கல் நடந்துச்சு. ஏன் ஆண்டவரால் கையை நீட்டி கல்லை தள்ள முடியாதா? எங்க உள்ள இருக்கிற செத்தவன் கண்ணு கையில கை காலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு, அவனை தூக்கின்னு வந்து வெளியே நிறுத்தி வச்சிருக்கிறா. ஒரே வார்த்தையில தூக்கின்னு வந்து வாசலை நிற்க வச்சுட்டேன். கல்லு தள்ளி இருக்காது. என் லாசரே வந்து ஒரு கல்லை தட்டியிருக்க மாட்டேன். கல்லை நீங்க தான் எடுத்து போகணும். உன் வாழ்க்கையில் இருக்க கல்லோ முள்ளோ நீ தான் எடுத்து வெளியே போகணும். அப்பதான் இம்பாசிபிள் பாசிபிளா மாறும். For everything is possible with God. Number 5. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பூமி எங்கும் சாட்சிகள். Number 5, supernatural is revealed by the power of the Holy Spirit. ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்போது சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ், சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ. ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிச்சோம். சூப்பர் நேச்சுரலுக்கு ஏஜென்டே ஹோலி ஸ்பிரிட் தான். எங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவரை பார்த்தாங்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியேட் செஞ்சார். கிரியேஷன்லயும் சூப்பர் நேச்சுரல் பவரை பார்த்தோம். இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர்ஸ் உடைய கைகள் அற்புதங்களை பார்த்தோம். இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். எங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவரை பார்த்தோம். மோசே தன் கைகளை நீட்டினான். இட் இஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் that divided the sea. எங்கெல்லாம் மிரக்கிள்ஸை பார்க்கிறோமோ இட் இஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பார்த்தீங்க. சாதாரண மக்கள், மீன் பிடிக்கிற மக்கள், ordinary people were doing extraordinary signs and wonders. Extraordinary miracles தேவன் அவங்க கைகள் மூலமா செய்யலாம். பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிற ஒரு விசுவாசி is a supernatural person. is a supernatural vessel of God. ஆர்டினரியா இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ராடினரியா மாத்துறார். நத்திங்கா இருக்கிற நம்மள சம்திங்கா மாத்துறார். நோபடியா இருக்கிற நம்ம சம்படியா மாத்துறார். அட்ரஸே இல்லாத நம்ம அட்ரஸை தேடி வர்ற மாதிரி செய்வார். அதுதான் தேவனாய் கர்த்தர். அதுதான் தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 6, மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். Supernatural is by the Holy Spirit ன்னு சொன்னேன். இந்த வருஷம் இட்ஸ் the year of the Holy Spirit of God. இனி வர்ற வருஷங்கள் எல்லாமே is the year of the banner of the Lord. Last daysல ஒரு anointing pour பண்ண போறார். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும். மிடில் ஈஸ்ட்ல பரிசுத்த ஆவியின் வல்லமை அபரிமிதமாய் ஊற்றப்படும். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்.
எப்படி தெரியுமா அங்கெல்லாம் ரிவைவல் நடக்குது? ட்ரீம்ஸ்ல, விஷன்ஸ்ல யெஷுவாவை, ஜீசஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. பரிசுத்தாவின் வல்லமை அப்ரவதமா ஊட்டும். யூதர்கள் அநேகர் இயேசுவாமியை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். These are the signs of the last days. It's a very important sign. மிடில் ஈஸ்ட்ல பரிசுத்தாவின் வல்லமை அப்ரவதமாய் ஊற்றப்பட்டு கண் கூட மிரக்கிள், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், பிரேக் த்ரூவை பார்க்க முடியும். பிலீவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஆண்டவர் சமீபமா வந்துட்டார் நினைச்சுக்கோ. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஏன் சூப்பர் நேச்சுரல் பவரை ரிவீல் பண்றான்? டு கன்ஃபார்ம் இஸ் வேர்ட். அவருடைய வார்த்தை சொல்லுது, with God everything is possible. To man it is not possible. With God nothing is impossible. அவருடைய வார்த்தை சொல்றது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 39 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எலியா வந்து சொல்றார், நான் இவைகளெல்லாம் செய்தேன் என்பதை உடைய வல்லமையை விளங்க பண்ணி காண்பேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனமா இருக்க இதெல்லாம் நீர் சொன்னபடி பலிபீடத்தில் எல்லாத்தையும் அடிக்கிட்டு சொல்றார். தகர்ந்து போன பலிபீடத்தை செப்பனி, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை நான் மக்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்பொழுது கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இந்த இடத்துல இறங்கி வந்தது. To confirm His word. நீங்க சொன்ன சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இப்படி ஆலோசனை கொடுத்தார், இப்படி ப்ராஃபஸி வந்துச்சு, இப்படி எனக்கு ப்ராமிஸ் கொடுத்தார், இப்படி ஜெபம்ன்ட்டு போன நடந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, He confirms His word. He confirms His word. 7வதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. சூப்பர் நேச்சுரலா உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் செய்ய போற அற்புதம் எதுக்கு தான் செய்ய போறாரு? To give God the glory. You have to glorify and honor God. Supernatural brings glory to God. சூப்பர் நேச்சுரலா அற்புதம் செஞ்சிருது எதுக்குன்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கா. எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா மோசே கையில இருந்து எதுவும் போய் கடலை பிரிக்க முடியாது. பார்வோன் எத்தனை தடவை பிளான் போட்டாலும் பிரிக்க முடியாது. அந்த இடத்துல நடந்த அற்புதம் glorifies God. Supernatural brings glory to God. Revelation 4:11 படிச்சலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருத்தர் தாங்க பாத்திரர். கர்த்தாவே, நீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரர். You are worthy to receive glory, honor and power. அது அவருக்குரியது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-16 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பேதுருவை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்றார். சொல்றார், இந்த அற்புதம் தேவனுடைய நாம மகிமைக்காகவே to glorify God. வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்ல, என்னிடத்துல உள்ளதை உனக்கு நான் தரேன். சில்வர் அண்ட் கோல்ட் ஐ டு நாட் ஹேவ். அப்பனா சில்வர் அண்ட் கோல்டு அன்னைக்கு அவ்வளோ ஒரு முக்கியமானதா இருந்திருக்கு கையில. நான் என்னிடத்துல இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன். ஸோ பீட்டர் கிட்ட சில்வரும் இல்லை, கோல்டும் இல்லை. பீட்டர் கிட்ட இருந்தது பவர். சில்வரை கொடுத்திருந்தாலும் கோல்டு கொடுத்திருந்தாலும் அவன் அதை விற்று சாப்பிட தான் செஞ்சிருப்பான். ஆனால் பவர் உள்ள எக்ஸிபிட் ஆன உடனே அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றான், உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்து உன்னை சாட்சியாக நான் நிறுத்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் ஏதோ டைம் ஒரு அற்புதமாக நடக்க போறது இல்லை. தேவ சமூகத்தில் நின்று உங்களை பார்த்து சொல்றேன்,
ஹேண்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸில் இருக்கிற ஊழியர்காரர்களுக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் என் கூட இருக்கவங்களுக்கும் ஊழியத்தில் பங்குதாரர்களுக்கும் பங்காளர்களுக்கும் ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சூப்பர் நேச்சுரல் இஸ் நாட் கோயிங் டு பி அக்கேஷன். ஏதோ ஒரு நாளில் நடக்க போகிறதா இருக்காது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஆவினால் நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு நம்ம வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரல் வாக்கா மாறப்போகுது. நம்ம டிசைனே சூப்பர் நேச்சுரலா மாறப்போகுது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, Hebrews 13:8, Jesus is the same yesterday, today and forever. 2026 உங்க லைஃப்ல அவர் சேமா, எஸ்டர்டேவா, டுடேவா, நித்தமும் உங்களை நடத்துறவரா, forever and forever உங்களோடு இருக்க போகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்றேன்? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி எப்படி? சூப்பர் நேச்சுரல் பிரசன்ஸ். The Lord will guide you continue with the supernatural presence. He satisfy your soul in drought. மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்கி, அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் மூலமா உங்களை திருப்தியாக்கி, He strengthen your bones, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி, அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் மூலமா வாழ்க்கையில ஹீலிங்ஸ் மிரக்கிள்ஸை கொடுத்து உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, you shall be like a watered garden, அப்படின்னா உன் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டியை செழிப்பை கொடுத்து, இதெல்லாம் ஆவியானவர் சொல்ல சொல்ல எழுதிக்கொண்டு, ப்ராஸ்பரிட்டியை செழிப்பை பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்து உங்களை பார்க்கணும்லாம் இவன் கர்த்தருடைய தோட்டத்தை போல, கர்த்தர் ஆசீர்வாதத்தை வயல்வெளியின் வாசனையை போல. இந்த ஊழியத்துல கர்த்தர் இருக்கார், இவங்களோடு கர்த்தர் இருக்கிறார், இவங்களோட ஆவியானவர் இருக்கான்னு சொல்லி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை பார்த்து, உங்க மேல ஆண்டவருக்கு கிருபையை பார்த்து, you shall be like a watered garden. Supernatural breakthrough, prosperity, blessings கொடுத்து, springs of waters whose waters do not fail. வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உன் நீர் வற்றவே வற்றா, குறையவே குறையாது, அல்ல அல்ல குறையாதது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிற ஒரு வற்றாத நீரூற்றை போல. அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ஃபேவரும் சூப்பர் நேச்சுரல் கிரேஸும் இருந்தாதான் வற்றாத நீரூற்றை போல இருக்கும். எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். மீதமுள்ள கூட எவ்வளோப்பா எடுத்தீங்கன்னா, அவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இத்தனை கூட இருக்குன்னு சொன்னா, அதுதான் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் அண்ட் கிரேஸ். இந்த வருஷம் கர்த்தர் இந்த ஹேண்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ்க்கும் அதனுடைய பார்ட்னர்ஸ்க்கும், இந்த ஊழியத்தில் எவ்ரி வீக் வந்து அட்டென்ட் பண்றவங்களுக்கும், இந்த ஊழியத்தோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எல்லாரும் கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல அவருடைய மகிமை உங்க மேல இறங்கும், அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், இன்றும் என்றும் சமாதானம் வாழ்க்கையில, இல்லங்கள்ல, உள்ளங்கள்ல நிலை பெற்றிருக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க. கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையா இருக்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே அடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நிறைவா ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ஆமென்.